அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. யாருடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்குதோ, கடன்கள் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், தொழில் வியாபாரம் நல்லா முன்னேறணும், நினச்ச காரியம் கை கூடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் சின்ன அளவில் இருந்தாலும் அது செய்கிற நாள் மற்றும் நேரம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது அது நமக்கு நல்ல ரிசல்ட்டையே கொடுக்கும் சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 29ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை. பொதுவாகவே வளர்பிறை நாட்களில் நம்மளுடைய வருமானம் பெருகணும், செல்வ செழிப்பு மேம்படணும் அப்படிங்கும்போது ஒரு சில வழிபாடு மற்றும் பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுவும் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு சஷ்டி திதியோடு சேர்ந்து வந்திருக்குது. அப்போ நம்ம முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் முன்வைக்கும் போது கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறியே தீரும்னு சொல்லலாம். இந்த சஷ்டி திதி வெள்ளிக்கிழமை இது ரெண்டும் இணையறதுனால இதை நம்ம சுக்கிரவார சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் எந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். இவை தவிர பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பொருளை தடவி வைப்பதன் மூலமாகவே என் பர்ஸில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க பாருங்கள், அவங்க பர்ஸ்லலாம் இனி பணம் நிரம்பி வடியும்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்பேன். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் 2 ஏலக்காயை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும். இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் தீர்வதற்கும் நினச்ச காரியத்தை நிறைவேற்றி தருவதற்கும் பணம் சேர்வதற்குமான அற்புதமான பரிகாரம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இரவு 7:39 வரைக்கும் தான் நமக்கு இந்த வளர்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. அப்போ அதுக்குள்ளே நம்ம செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ நமக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த 3 to 4:30 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யமகண்ட நேரமாக இருக்குது. இப்போ அந்த நேரத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு 7:39க்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சாலும் சரி, இல்லைனா வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரைங்கிறது இன்னும் சிறப்பானது 8 to 9. என்ன அந்த சமயத்தில் நமக்கு சஷ்டி திதி இருக்காது, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரையே ரொம்ப சிறப்பு தானே, அதனால் நீங்கள் அந்த 8 to 9க்குள்ளே செஞ்சுக்கலாம். அப்போ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த 4:30 மணிக்கு மேலே, இப்போது மாலை 4:30க்கு மேலே இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யறது அப்படிங்கிறது நல்லது. பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். கணவருக்காக மனைவி தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு சின்னதாக ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தா இருந்தாலும் சரி, அதை நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு நம்ம போடணும். வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு புதுசாக வாங்கும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கெட்லேருந்து நீங்கள் கல்லுப்பு எடுக்கிறது சிறப்பு. இல்லைனா எப்போவுமே பூஜை அறையில் கல்லுப்பு வாங்கி வச்சுக்கோங்க, சில பரிகாரங்களுக்கு அதை பயன்படுத்துங்கன்னு 2 வருஷமாக நம்ம சேனலில் ரெகுலராக சொல்லிட்டு வரோம். அது மாதிரி யாராவது பூஜை அறையில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பூனில் எடுத்தாலும் உங்களுடைய வலது கையால் தான் இந்த அகல் விளக்கில் நீங்கள் இந்த உப்பை போடணும். அதனால் எடுத்து நல்லா வலது கையில் வச்சுட்டு அழுத்தம் கொடுத்து பிடிச்சு எங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் எல்லாம் தீரணும், நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு இந்த கல்லுப்பை நீங்கள் அந்த விளக்கில் போடுங்க. இப்போ போட்டாச்சு இல்லையா. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் தேவைப்படுது. இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை நடத்தி தர சக்தி கொண்டது, அதே போல் பணவரவையும் அதிகப்படுத்தி தரும். அதனால தான் காலையில் பதிவில் கூட 2 ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். இப்போ விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது சிவப்பு நிறத்தில் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 கருமிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகு விஷத்தையும் முறிக்கும், கடனையும் போக்கும், கஷ்டத்தையும் நீக்கும். அதனால் 6 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இந்த 6ங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா சஷ்டி திதி இது 6ஆவதாக வரக்கூடிய திதி, அதனால் அந்த கணக்குலேயே எடுத்துக்கலாம். சுக்கரனுக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6, அதனாலேயும் நம்ம எடுத்துக்கலாம். சமையலறையில் இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க.
வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் கல்லுப்பு வந்து இந்த அகல் விளக்கில் போட்டு வச்சுருப்பீங்க, கரெக்டுங்களா? இப்போ இந்த கல்லுப்பு உங்கள் முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஏலக்காய் எடுத்து வச்ச பாருங்க. இந்த ஏலக்காயில் நீங்கள் எடுத்து வச்ச பேனாவால் 1176 அப்படிங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் வந்து எழுதிக்கோங்க. இது நினச்ச காரியத்தை அப்படியே நடத்தி கொடுக்கும். இப்போ கடன் தீரணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா கடன் தீரும், பணம் சேரணுங்கிறதுக்காக செஞ்சிங்கன்னா பணம் சேரும். இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலும் இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி ஏன் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த சேர்க்கை வந்து இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதி வந்து 29 ஆச்சா. இதனுடைய கூட்டுத்தொகை பாருங்கள், 2 + 9 11 அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே 11 அப்படின்னு வந்துடுது. அடுத்தது 7 அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷம் 25வது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் வந்துடுது. அடுத்தது 6 அப்படிங்கிறது இன்றைக்கி சுக்கிரனுக்கு உரிய நாளாக இருக்குது. அதனால் அவருக்குரிய எண் 6ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிரும். இல்லைன்னா நீங்கள் சஷ்டி திதி கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது 6வது திதிங்கிறதுனால இங்கே அந்த நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ இந்த நம்பர் தான் நம்ம ஏலக்காயில் வந்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஏலக்காயை உங்களுடைய இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதி, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் இந்த கட்டவரலுக்கு கீழே உள்ள பகுதியில் வச்சுட்டு என்ன கோரிக்கை நிறைவேறுவதற்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அது வந்து நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது எப்படி வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் தீரணும்னு வேண்டாதீங்க, சரிங்களா? பணம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க, சரிங்களா? அதே போல் அடகு வச்ச நகை மீட்கணுங்கிறதுக்காக அடகு நகை மீட்கணும்னு சொல்லாதீங்க. நகை சேரணும், நகை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? வந்து பணம் சேர வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிடுங்க. அதன் பிறகு தான் நம்ம இந்த ஏலக்காயை வந்து கல்லுப்பு மேலே வைக்கணும். இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 6 கருமிளகு இருக்குது பாருங்கள், இந்த மிளகு எடுத்து ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த கல்லுப்பு மேலே வந்து வைக்கணும். இப்போ இந்த கல்லுப்பு மேலே இந்த மிளகை வைக்கும்போது நம்ம எப்பவும் சொல்கிறது தான், என்ன பிரச்சனை தீரணும்னு சொல்கிறோமோ அதை வந்து நம்ம இங்கே சொல்லணும். கடன் தீரணும்னு சொல்லிட்டு வந்து வைங்க. ஆனால் ஏலக்காயை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது மட்டும் பணம் சேரணும்னு தான் சொல்லணும், சரிங்களா? ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து சொல்லி இந்த மிளகை வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஏலக்காயை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிளகு மேலே வந்துட்டு வச்சுருங்க. இது மட்டுமே போதுமானது. இல்லைன்னா பெஸ்ட்டான ஆப்ஷன் ஒன்று தரேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு சில்லறை காசு இது மேலே வைக்கிறது இன்னும் சிறப்பு. அதனால் ₹1 ₹5 இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நல்லது, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு முறை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு கை கொடுக்கணும், நல்ல பணம் சேரணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வைக்கிறதுனாலும் சரி, இல்லை பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வச்சிங்க அப்படின்னாலும் சரி. இது வந்து 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? 1 வாரம் கழித்து இந்த காசு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா கோவில் உண்டியலில் போடுறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். இந்த ஏலக்காயில் பார்த்திங்கன்னா இந்த வாசமெல்லாம் போயிருக்கும், அதனால் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. மிளகையும் கல்லுப்பையும் நீங்கள் அப்படியே வந்துட்டு வாஷ் பேசன் சிங்க் சுத்தமாக இருக்கும்போது அப்படியே தண்ணீர் திருவி விட்டு அதிலே வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த 1 வாரத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன காரியம் நினச்சிங்களோ அது நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்வதற்கான ஏதாவது ஒரு வழியும் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.